வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜயை மீட் பண்ணுறதுக்காக காவேரி வராங்க ஏன்னா வீட்டில் இந்தமாரி மீடியா ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்றத இதை பற்றி பேசுகிறதுக்காக இப்போ இனிமேல் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்குறதுக்காக விஜய் மீட் பண்ணுறதுக்கு நம்ம காவேரி கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தோடனே பார்த்தீங்கன்னா விஜய் வந்துடுறாரு. வந்துட்டு என்னச்சு பாத்தியா காவேரி, உன் வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்கல்ல, மனு சாரி காவேரி, இந்த மாதிரிலாம் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. வெண்ணிலா இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லை காவேரி. அவளை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அப்புறம் தான் தெரியும் இது பசுபதி வேலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். பசுபதியா? அப்போ அந்த ராகினி வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்புறம் காவேரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும் அவள் தான் பண்ணுவான்ட்டு, இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு அவள் பண்ணுவான்னு நினைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம காவேரி. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாரு. உடனே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. டாக்டர் டாக்டர் என்னை பாருங்கள், என் பையன் இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வராங்க. உடனே விஜய் என்னாச்சு டாக்டர், எதனால் மயங்கி விழுந்துட்டாவ, இப்போ ஓகே தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கரெக்ட் டைம் சாப்பிடணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட கேட்குறாங்க. உடனே செம்ம ஷாக்கு விஜய். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே நம்ம விஜய்க்கு தான் தெரியாது. என்ன சொல்கிறீங்க டாக்டர், அப்படியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஆமாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாக்டர் எனக்கு தெரியாது. சரி நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கள், நான் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் காவேரி பக்கத்துக்கு வராங்க. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. உடனே விஜய் உள்ள வந்தோடனே மயக்கத்துலேருந்து எழும்பி பார்க்குறாங்க. ஏன் விஜய் நீ என்னாச்சு, ஏன் கண்ணு கலங்கியிருக்கீங்கன்னு, ஏன் காவேரி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ப்ரெக்னென்ட்னு, என்கிட்ட மறைச்சிட்டல நீன்னு, ஏன்டி சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய் அழாதீங்க, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்பாவாயிட்டேனா காவேரி, நான் அப்பாவாயிட்டேனா, நான் நம்ம பாப்பாவா, ஐயோ நம்ம இனிமேல் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. அப்புறமா அதுக்கு காதெல்லாம் வச்சு குழந்தை சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.